இதுதான் எங்கள் தென் கைலாயத்தோட ஆரம்பம். உள்ள அனுமதி விடுற வரைக்கும் இந்த இடம் பூரா அப்படியே திமு நிறுத்திக்கிட்டு இருந்தா சரி. நானும் முடிவு பண்ண சரி இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வருவாங்க, கேன்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அவன் எப்படி இருந்தாலும் மசில் செம்மையா. இந்த பூலோகத்தில் மொத்தம் 5 கைலாயம் இருக்குது. திபெத்தில் மவுண்ட் கைலாஷ், அப்புறம் உத்தரகாண்டில் ஆதி கைலாஷ், மற்ற 3 கைலாயமும் பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் மேற்கு மலைத்தொடரில் இருக்கக்கூடிய வெள்ளையங்கிரி மலையும் ஒரு முக்கியமான புனிதம் வாய்ந்த கைலாயம்தான். மற்ற 5 கைலாயமும் நம்ம நாட்டோட வட திசையில் இருக்குது. வெள்ளையங்கிரி நம்ம நாட்டோட தென் திசையில் இருக்கிறதுனால வெள்ளையங்கிரி மலையை தென் கைலாயம்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த மலைக்கு சப்தகிரி, ராஜாதகிரி, தக்ஷின் கைலாஷ், பூலோக் கைலாஷ் இப்படின்னு பல பேர் இருக்குது. எல்லா வருஷமும் பல பக்தர்கள் வெள்ளையங்கிரி மலைக்கு யாத்திரை வந்துட்டு போகிறது ஒரு வழக்கம். இப்போ அந்த சீசன் தான் போயிட்டு இருக்கு. February 1 வெள்ளையங்கிரி மலையை ஓப்பன் பண்ணாங்க. மேபி இது ஏப்ரல் மே வரைக்கும் ஓப்பனில் வச்சிருப்பாங்க. இப்போ பல பக்தர்கள் வெள்ளையங்கிரி மலைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெள்ளையங்கிரிக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மலை திறக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் அடிவார கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோவில் எப்படி இருந்தது, அங்கே எந்தெந்த கடவுளுக்கெல்லாம் சன்னதி இருக்குது, மற்ற கோயிலில் இல்லாத ஒரு சிறப்பான விஷயம் அந்த கோயிலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, என்னோட 2 தம்பிங்க ஏற்கனவே வெள்ளையங்கிரி மலைக்கு பயணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட அனுபவத்தையும் இந்த வீடியோவில் பகிர்ந்திருப்பாங்க. இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி நான் மருதமலை கோயிலுக்கு போனதை பற்றி போட்டிருப்பேன். மருதமலையை பற்றின முழு விவரம் அந்த வீடியோவில் இருக்கும். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். வெள்ளையங்கிரிக்கு போகிற வழியில தான் தியானலிங்கம் இருக்குது. தியானலிங்கத்தை தான் நீங்கள் கடந்து போவீங்க. இங்கே தான் உங்களுக்கு ஈஷாவுமே இருக்குது. ஃபஸ்ட்டு மருதமலைக்கு போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி ஆண்டவரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக தான் நாங்கள் தியானலிங்கத்துக்கும் ஈஷாக்கும் வந்தோம். அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. தியானலிங்கமை தாண்டினதும் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே பயணம் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு நல்லா அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு அமைதியான பயணமாக தான் இது இருக்கும். கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி கோயிலும் உங்களுக்கு வந்துடும். என்ன பழைய ஞாபகமா? 3 வருஷம் ஆயிடுச்சு. 7 கடல்ல 7 மலையை தாண்டியாச்சு. இல்ல 7 கடல். ஏய் செப்பல் இங்க வரணும். அந்த செருப்பு விடுற இடம் கூட மறந்துடுச்சு. ஆனா குச்சி எடுக்கிற இடம் மறக்க மாட்டோம். ஓ, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க இங்க மலை ஏற? 2:30 மணிக்கு முதல்ல படிக்கட்டு பாதைகளாக வரும். அதுக்கப்புறம் வழுக்கு பாறைன்னு சொல்லுவாங்க இடம். அதுலேயும் படிக்கட்டு இருக்கும், கொஞ்சம் வழுக்கும். திரும்பி வரும்போது அடுத்த நாள் சாயங்காலம் 4:30 ஆயிடுச்சு. ஏன்னா மேலே ஏறி ரீச் ஆனதே 10:30 11 o'clock ரீச் ஆகிடுச்சு. நல்ல பையன். மழை தூருது வேற. வெள்ளையங்கிரி மலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இடத்த பூண்டி அப்படின்னு சொல்லுவாங்க.
இங்கே பூண்டி விநாயகர், வெள்ளியங்கிரி ஆண்டவர், அதுக்கப்புறம் மனோன்மணி அம்மனுக்கு தான் முக்கியமாக சன்னதி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே 63 நாயன்மார்களை பிரதிஷ்டை செஞ்சு வச்சுருக்காங்க. கோயிலை கிழக்கு நோக்கி தான் அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலோட வடக்கு திசையில் இருந்து தான் மலையேறதுக்கான அந்த பாதை வந்து ஆரம்பிக்குது. அதையும் போய் பார்ப்போம். இவ்வளோ பெரிய மண்டபம் எதுக்குடா இங்கே வச்சுருக்காங்க? ஃபேன் போட்டு 7 மலை 7 இருக்கு. கீழே இறங்கிட்டு வரணும்ல, அங்கெல்லாம் தூங்க முடியாது. இங்கே வந்து அப்படியே கிடப்பாங்க, தூங்கி கிடப்பாங்க. நம்ம அது பேர் அங்கேயே கூட படுத்து கிடப்பாங்க. எங்க மேலையா? ஒவ்வொரு இடத்துல அப்படியே படுத்து. ஓ, இது பக்தர்களுக்காக கட்டி வச்சதா? அப்படியே தான் இருக்கு. ஏன்னா பக்தர்களுக்கு கட்டுறது. ஆமா, அதுதான் தெரியும். மேலே ஃபேன் போட்டு கீழே இவ்வளோ தூரம் இடம் விட்டுருக்காங்க. நீங்கள் எப்படி நீங்கள் மேலே இறங்கிட்டு வந்து இங்கே படுத்தீங்களா? பஸ் வந்துட்டோம்ல, பஸ்ஸில் ஏறிட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். டயர்டு தான், அதனால அப்படியே நடக்க முடியல. அப்படியே சோர்ந்து கால்லாம் வீங்கி கடைஞ்சிருச்சு ரொம்ப. அப்படியே இதுதான் எங்கள் தென்கைலாயத்தோட ஆரம்பம். தென்கைலாயத்தோட மிகப்பெரிய பயணம் ஆரம்பிக்கும் இடம். 7 மலை கடந்தாச்சு, இன்னும் 7 கடல் மட்டும்தான். அதெல்லாம் நம்ம நீந்தியா கிடக்கணும். இப்போ இது அது வரைக்கும் ஏறலாம்ல? ஏடா அது வரைக்கும் ஏறி இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுல. ஸ்டார்ட் ஆகுது. இந்த வழியா சென்ட்ரல் க்ளோஸ் பண்ணிருக்காங்க பாரு. இதுக்கு மேல வந்து பெண்கள் அலோடு இல்ல. இங்க பாரு எவ்வளோ செங்குத்தா இருக்கு பாத்தியா? ஆமா. அப்பா ஏய், ஸ்டார்டிங் மட்டும் செங்குத்தில் இது. நம்ம இதுக்கு நம்ம நாமமலையை விட பாரு எப்படி இருக்குது. ஏய், இதுலயாடா ஏறி போனீங்க? ஸ்டார்டிங் மட்டும்தான்க்கா. இதுலயே ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்குதான். இதுல தான் இப்படி இறங்கி ஒரு ஞாபகம் இருக்கா வயசு. கடைசி நேரத்தில் உன்னால நடக்க முடியல. ஒரு மயக்கம் அப்படியே மகேஷ்க்கு அப்படியே விடாம நடந்து வந்துட்டோம். இப்போ பார்க்கறதுக்கு நம்ம அப்ப தெரியல எப்படியோ எல்லாரும் அப்ப எல்லாரும் கூட நம்ம நடந்து போயிட்டு இருந்தோமா, அதனால தெரியும். கூட்டமா ஏறி போயிருப்பீங்க, அதனால தெரியல. மக்களே, இந்த படிகள்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. செங்குத்தா கேமரால தெரியல. இதுதான் நாங்க ஏறப்ப குச்சி வச்சு இப்போ வந்து இப்போ மூடி இருக்கு போல. எப்போ திறப்பாங்க தெரியுமா? பிப்ரவரியில இருந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைல வாங்கிறேன். அது கூட இல்லை. அதுவும் மழை வந்துருச்சுனால ரொம்ப கஷ்டம். ரொம்ப அலோவ் பண்ண மாட்டாங்க. பருமன் உள்ளவர்கள் மலை ஏற வேண்டாம் என அன்புடன் அறிவுறுத்தப்படுகிறது. அப்படியா? இங்கே தான் மற்ற கோயிலில் காணாத ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் கல்லால் ஆன ராசி தூண். விரிந்த தாமரை இதழ்களுக்கு மேலே ஒரு தண்டு மாதிரி அமைச்சு 12 ராசிகளுக்கும் சிலை அமைச்சு வச்சிருக்காங்க. இந்த இடம் வந்து நான் மறக்கவே மாட்டேன். அந்த இது உள்ள அனுமதி விடுற வரைக்கும் இந்த இடம் பூரா அப்படியே திமு அப்படி நிறுக்கிக்கிட்டு இருந்தா. சரியான கூட்டம் ராத்திரி நேரம். ஆனால் விடிய காலையில் 2:30 மணி. அது அந்த மாதிரியே தோணலை. ஏதோ ஒரு 8 மணி அந்த மாதிரி தோணும். கூட்டம் அப்படி நெருக்கிட்டு இருந்தா கதவை திறந்தோடனே கடற்கடை அப்படி எல்லாம் மலையேற ஆரம்பிச்சிட்டாங்க. டார்ச் லைட்டையும் குச்சியும் தூக்கிட்டு சரி அடிச்சு அப்படியே மேலே ஏறிடுவோம். 7 மணிக்கு அவ்வளோ வேகமாக போனவங்க அவ்வளோ ஆர்வமாக வேகமாக மேலே ஏறினாங்க. 4வது மலை கிட்ட நெருங்கும் போது பாதி பேர் 2வது மலையிலே கலந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 4வது மலை கிட்ட வரப்ப கொஞ்சம் விடிஞ்சு வெளிச்சம் வர டைம் ஒரு 5 மணி 5:30 இருக்கும். அப்போல்லாம் வந்து பாதி பேர் சாக்கு போக்கு சொல்லிட்டு யாரோ ஒருத்தன் யானை வருதுன்னு கிளப்பி விட்டுருக்காங்க போல. பாதி பேர் சாக்கு போக்கு சொல்லிட்டு அது யானைன்னு பயந்துக்கிட்டு திரும்பி போயிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா நாங்களே அப்படி யோசிச்சுட்டு பெருசாக போயிடலாம் வராங்க அப்புறம் யானை ஏன்னு சொல்லிட்டு அந்த சாக்கை எடுத்துக்க பார்த்தோம். அந்தளவுக்கு ரொம்ப டயர்ட் அடிச்சு முடியல. அதை அப்படி பண்ண வச்சது. நம்ம வந்து திரும்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்போ வேற ரொம்ப குண்டாக இருப்போம். நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏறி போகிறது ஏறமாண்ணா ஞாபகம் இருக்கா? நான் கூட சொல்லிட்டு இருந்தேன்ல பேசாமல் திரும்பி போயிடலாம்டா அப்படின்னு. கீழே இறக்குறப்போ வந்துட்டு யானை வருது, புலி வருது, இறங்குங்க அதெல்லாம் சொல்றாங்க. சரி, ஆனால் எப்படியும் வந்து ஒரு நானும் முடிவு பண்ணேன் சரி இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து போட்டு
இல்லப்பா அதெல்லாம் இல்ல சும்மா ஏறுங்கன்னாரு. அப்புறமா நானும் இல்ல மகேஷ் வாடா இறங்கிடலாம் போய் பாத்திரலாம் இவ்வளவு தூரம் இல்ல வந்துட்டோம் இவ்வளவு தூரம் போய் தான் போய் பாத்திரலாம் என்ன எங்க கூட வந்தவங்க எங்க போனாங்க எதுலாம் தெரியும். நாங்க 2 பேர் தான் ஜிம் ஆட்கள் எல்லாம் திரும்பி நாங்க வந்து 6வது மலையில தான் ரீயூனியன் ஆனோம். 6வது மலை 5வது மலையில சில பேரை பார்த்தோம், சில பேரை பார்த்தோம். அப்புறம் 6வது மலையில அது பார்த்து வரைக்கும் நாங்க 2 பேர் மட்டும் தான் ஒண்ணா இல்ல. எனக்கு அங்க 5வது மலை ஏறினப்பே விடிஞ்சிருச்சு. கரெக்டா விடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க பாக்குறோம் என்னடா நாங்க கொண்டு வந்த ஆரஞ்சு திந்துருச்சு. தண்ணிலாம் ஒரு பாக்கெட் இவ்வளவு பெருசு இருக்கும். அங்க மேல போயிட்டீங்கன்னா சிறுவாணியில தண்ணிலாம் தண்ணி கொண்டு வருவாங்க, கேன்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அவன் எப்படி இருந்தாலும் தெரியாது. மசில் செம்மையா அது வந்துட்டு 10 ரூபா இத்தனோண்டு ஒரு டப்பால வந்து 10 ரூபா கேட்பாங்க தண்ணி. ஆனா அங்கேயே வந்துட்டு தண்ணி ஊத்துல வந்து ஊரிலாம் வரும், அதையும் குடிச்சு குடிக்கலாம். சில பேர் எடுத்துட்டு வராதவங்க கேட்பாங்க. ஆனா உங்களுக்கு சாப்பாடே ஆரஞ்சு பழம் தான் இல்ல? யாரு கொடுப்பா? அப்புறம் 6வது மலை வந்ததுக்கு அப்புறம் கீழே இறங்கணும்ல. 6வது மலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி நம்ம 6 மலை வந்தா 7வது மலை என்னடான்னு பார்த்தா அப்புறம் தான் 6வது மலை இறங்கி அது ஜாலியா இருக்கும். திரும்பி ஏறணும். கீழே வந்து ஒரு தண்ணி ஒரு 6 மாதிரி மேலே ஏறினா வந்துட்டு ஒரு சின்ன குகை மாதிரி அங்க வந்து சிவன் முன்னாடி வந்துட்டு நிறைய வேல்கள்லாம் குத்தி ஒரு இடம் இருக்கும். அதுக்குள்ள போனா சின்னதா இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். சின்னதா அந்த உச்சியை தாண்டினா கேரளா பார்டர். நம்ம ஆல்ரெடி கேரளா பார்டர் 2 பார்டரும் கலந்துதான். தமிழ்நாடு பட்டையெல்லாம் 4-5 வந்து நான் முடி வேற லென்த்தா வச்சிருந்தேன். அப்ப அது குடுவி போட்டு பட்டையெல்லாம் ஊசி விட்டு சமையல் அந்த போட்டோ நாங்க போட்டோ ஆக்சுவலா வந்துட்டு அதுக்கான வீடியோவே இருக்கு. அதுவே நாங்க லிங்க்ல போட்டு பாருங்க. ஆமா நாங்க ஸ்டோரியில போட்ட போட்டோ. ஆமா அப்ப நாங்க வந்து வீடியோவும் எடுக்கல, பெருசா ஒரு ஐடியா இல்ல நாங்க யூடியூப்ல போடுவோம்லாம். ஜஸ்ட் ஒரு பிக்சர்ஸ் மட்டும் எடுத்துட்டு அதை வந்து எங்க அக்கா எடுத்து கம்பைலேஷன் பண்ணி போட்டிருக்காங்க. கண்டிப்பா என்னோட தம்பிங்க இந்த மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணப்ப மலைக்கு போக முடியலனாலும் அட்லீஸ்ட் அடிவார கோயிலுக்காவது போகணும்னு தான் சொல்லிட்டு இங்கே வந்தோம். இந்த மலையை திறக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் இங்கே வந்தோம். வந்தப்ப கூட்டமே இங்கே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்தது. அதுவும் அந்த படிக்கட்டுகளெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு எட்டாத விஷயத்தை பார்க்குற மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு இருந்தது. 15 வயசுக்கு கீழேயும் 50 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களை தான் இங்கே அனுமதிக்கிறாங்க. ஆனாலும் அந்த நொடி அங்கே நின்றுட்டு அந்த படிக்கட்டுகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது ஒரு எட்டாத விஷயமா தான் இருந்தது. ஆனால் என்னோட வாழ்க்கையில் என்னால் ஒரு மறக்க முடியாத பயணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் இடுமுடி கட்டிட்டு சபரிமலைக்கு போனது தான். அது இப்போ வரைக்கும் எனக்கு மறக்கலை. யாரும் நாங்களாம் செருப்பே போட்டு போக மாட்டோம். அப்படியே கல் முன்னெலாம் குத்தோம். அதுக்கப்புறம் வீங்கிருச்சு வரும்போதெல்லாம், இறக்கும் போதெல்லாம் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு மூடி தண்ணி தாங்க நக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததையும் வந்துட்டு இன்னொருத்தர் கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டு போடுறாசாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சோம். அப்படியே இறங்கி வந்துட்டோம். வந்து படத்தை அப்படியே படப்படம் நீங்கள் இந்த இடம்ல இந்த மண்டபம் ஃபுல்லாக இடம் அப்படியே படுத்து கிடப்பாங்க சிவராத்திரி அன்னைக்கெலாம். ஆனால் இன்னும் நல்லா போகிறவங்களாம் இருக்காங்க, ரொம்ப அசால்ட்டாக போவாங்க. ஒரு பாட்டியம்மாலாம் வந்துட்டு அசால்ட்டாக அவங்க பாட்டு குச்சி வச்சுட்டு என்னமோ ரோட்டில் நடக்கிற மாதிரி அவங்க பாட்டு ஏறிட்டு இருந்தாங்க. ஹைட்டு மலை கல்லெல்லாம் பார்க்காம. இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு அதை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு எதையாக இருந்தாலும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்காச்சும் இருக்கும். நீங்கள் இந்த ரீல் விசன்டேஷன் எடுக்கிற மாதிரிலாம் இது எடுத்துட்டிங்கன்னா ஒரு இது நல்லாயிருக்கும். சரி கிளம்புவோம். மலையேற முடியல அப்படின்னாலும் அந்த அடிவார பாதையாவது பார்க்க முடிஞ்ச அந்த சந்தோஷத்தோடு நாங்கள் எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து எங்களுக்கு தெரியல பெருசாக, ஏன்னா நாமமலை நாங்கள் வாரத்துக்கு ஒரு தாட்டி போயிட்டு வந்துருக்கோமா, அதனால் தெரியல. ஆனால் அங்கே இறங்கிட்டு இது பற்றினா ஒரு படிக்கட்டே இல்லை. ஆனால் இந்த படிக்கட்டு இறங்கும்போது டக்குன்னு கால் ஆட ஆரம்பிச்சிருக்கு செம்மையாக. இவ்வளோ தூரம் தான் என்னமோ எனக்குலாம் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தோணும். அங்கே தான் இருக்குது வண்டி வந்துருச்சு ஒரு ஜாம்பி மாதிரி போயிட்டு இருந்தோம். இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு போக முடியலனாலும் இந்த மலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்கிறேன். இந்த வெள்ளியங்கிரி மலை 7 மலைகளை கொண்டது. அதில் 7வது மலை மட்டும் கடல் மட்டத்தில் இருந்து 5833 அடி உயரம். இதில் 6 மலைகளில் நீங்கள் பயணம் செய்யும்போது வெள்ளை விநாயகர் கோவில், பாம்பாட்டி சித்தர் கோவில், கைத்தட்டி சுனை, சீதை வனம், அர்ஜுனன் வில், பீமன் களி உருண்டை, ஆண்டி சுனை, அதுக்கப்புறம் ஒட்டன் சித்தர் சமாதி, அவர் தான் இந்த வெள்ளையங்கிரி மலைப்பாதைக்கு வழியமைச்சது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பல விஷயங்களை நீங்கள் மலையேறும்போது பார்த்துக்கிட்டே போகலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு 4வது மலையிலையோ 5வது மலையிலையோ இருந்து நீங்கள் பார்க்கும்போது ஆதியோகி சிலை தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுவாணி ஆறையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த 6 மலைகளையும் கடந்து 7வது மலைக்கு வரும்போது தான் 7வது மலையோட உச்சியில் ஒரு குகைக்குள்ள ஒரு சிறிய சுயம்பு லிங்கமாக நமக்கு சிவன் வந்து தரிசனம் தராரு.
காடுகள் சூழ்ந்த பகுதியில் இந்த கோவில் இருக்கிறதுனால இங்கே வனவிலங்குகளோட நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இங்கே மலையேற பக்தர்கள் அதிகபட்சமாக இரவு நேரங்களில் தான் அவங்க மலையேற பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதிகாலை பொழுதுலையோ இல்லை காலை பொழுதுலையோ அவங்கவுங்க நடந்து போகிற நேரத்தை பொறுத்து மேலே போய் சிவனை தரிசனம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துடுறாங்க. போகிறவங்க எல்லாமே முக்கியமாக எடுத்துகிட்டு போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையில் கைத்தடி எடுத்துக்கிறாங்க, டார்ச் லைட் எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி இது எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. மலைக்கு மேலே பிளாஸ்டிக் அலௌடு இல்லை. அதையும் மீறி எடுத்துகிட்டு போகிறவங்க இல்லை மேலே போய் தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்கிறவங்க, ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றவங்க அந்த பிளாஸ்டிக் கவரை பாட்டில்லாம் அங்கேயே போட்டுட்டு வந்துடுறாங்க. அதனால இயற்கை சூழ்ந்த அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்படுது. அதனால மலை ஏறி பயணம் பண்ணி போய் சிவனை தரிசிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற வெள்ளையங்கிரி மலை ஃபோட்டோஸ் அண்ட் இப்போ பார்க்குற இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பிங்க அந்த மலைக்கு போயிருந்தப்ப எடுத்தது தான். அதை தான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதையும் தாண்டி நான் அந்த கோயிலுக்கு போனப்போ அங்கே ஒரு சாமியார் அந்த கோயிலை பற்றியும் அந்த மலையை பற்றியும் நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தார். அதை தான் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் தாண்டி இந்த மலைக்கு பயணம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு இன்னும் அதிகமான விஷயங்கள் கூட தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, signing off, Hema.